மக்களோட மக்களாக சேர்ந்திருக்கோம். நாங்க மக்கள் இசை பாட இப்போ வந்திருக்கோம். மண்ணோட இசையை இப்போ கேளுங்க, நீங்க எங்களோட நல்லா சேர்ந்து பாடுங்க. வணக்கம். இசையின் ஆதாரமான, உலக இசையின் ஆதாரமான நமது தமிழ் இசையின் மாண்பினை, பெருமையினை உலகிற்கு பறைசாற்றி வரும் மக்கள் தொலைக்காட்சியின் அன்பான நேயர்களுக்கு வணக்கங்கள். உலக இசைக்கு அடிப்படை ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிற பண்டைய தமிழ் இசையின் மாண்புகளை, பெருமைகளை உலகிற்கு பறைசாற்றும் மக்கள் தொலைக்காட்சியின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். வழக்கம்போல் வாராவாரம் புதுமையான வித்தியாசமான பாடல்களை, மக்கள் இசை பாடல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக எங்கள் புதுவை சித்தன் ஜெயமூர்த்தி அவர்களுடைய இசைக்குழுவோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வழக்கம்போல் வித்தியாசமான பாடல்கள், வித்தியாசமான பாடகர்கள், தமிழ் இசையின் மாண்புகளை உலகிற்கு பறைசாற்றும் தமிழ் ஆர்வலர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பாட இருக்கிறார்கள். முதலாவதாக அண்ணன் புதுவை சித்தன் ஜெயமூர்த்தி அவர்களை அழைக்கிறோம். வழக்கம் போல சரிசமமான இடஒதுக்கீட்டில் 2 பெண் பாடகர்கள், சகோதரி அம்ருதா, சகோதரி கற்பகம் அவர்களை வரவேற்கிறோம். பண்டை தமிழிசை பாடல்கள், சமகால தற்கால வித்தியாசமான தமிழ் பற்றாளர்கள் இயற்றிய இனிமையான பாடல்கள், இவைகளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மக்கள் தமிழிசையின் இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடலை அண்ணன் புதுவை சித்தன் ஜெயமூர்த்தி அவர்கள் பாட இருக்கிறார்கள். அவரை மேடைக்கு அழைக்கிறேன். அண்ணா வணக்கம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடலை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. உங்கள் கம்பீரமான குரலில் நீங்கள் என்ன பாட்டை துவக்குறீங்க? துவக்கமே கொஞ்சம் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டாவே சுறுசுறுப்பு தானே? இல்லை, ஆமாம். அதனால் நம்ம சுறுசுறுப்பான ஒரு பாடலை இப்போ பாடலாம். யார் இயற்றிய பாடல்? இந்த பாடல் வந்து இப்போ சமகாலத்தோடு இருக்கிற நிறைய கவிதைகளை நிறையா தந்துக்கிட்டு இருக்கிற கவிஞர் அண்ணன் ஜெயபாஸ்கரன் அவர்களுடைய ஒரு பாடலை நம்ம மிகச்சிறந்த தமிழ் ஆர்வலர். இளைஞர்களுக்கு எப்பயுமே அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன செய்தி, நிறைய இளைஞர்களை, கவிஞர்களை, குறிப்பாக கவிஞர்களை எங்கெங்கெல்லாம் கவிஞர்கள் இருக்கிறாங்களோ, பாவலர்கள் இருக்காங்களோ, அவங்களெல்லாம் இளைஞர்களை கையை பிடிச்சி தூக்கி கொண்டு வருவார். எப்படி மொத்த தமிழ் ஆர்வலர்களையும் அறிஞர்களையும் மக்கள் தொலைக்காட்சி ஆதரவு கொடுக்குதோ அது மாதிரி ஒரு சிறப்பு. சரி, அவருடைய பாடலை இப்போ நான் பாடுறதுல பெருமையடைய. மிக்க மகிழ்ச்சி. பாடுங்க. சோர்ந்து விடாதே, சுணங்கி விடாதே, சுறுசுறுப்பை நீ தவற விடாதே, உனக்குள் இருக்கிற திறமைகளுக்கு ஒருபோதும் துரோகம் செய்யாதே. சோர்ந்து விடாதே, சுணங்கி விடாதே, சுறுசுறுப்பை நீ தவற விடாதே, உனக்குள் இருக்கிற திறமைகளுக்கு ஒருபோதும் நீ துரோகம் செய்யாதே. பதட்டப்படாதே, பரிதவிக்காதே, பாடும் உலகென்று புலம்பாதே, புலம்பி புலம்பியே பொழுதை கழிப்பவனின் பக்கத்திலே போய் நிற்காதே. சோர்ந்து விடாதே, சுணங்கி விடாதே, சுறுசுறுப்பை நீ தவற விடாதே, உனக்குள் இருக்கிற திறமைகளுக்கு ஒருபோதும் நீ துரோகம் செய்யாதே.
நமக்கு தோல்வி என நினைக்காதே. நடுங்காதே, நடை தளராதே, நமக்கு தோல்வி என நினைக்காதே. அவ நம்பிக்கை கொண்ட கோழைகளின் அறிவுரைகளை நீ நம்பாதே. கண் கலங்காதே, கதறியடாதே, கையறு நிலை என கலங்காதே. கண் கலங்காதே, கதறியடாதே, கையறு நிலை என கலங்காதே. எல்லாம் போனது என்பவர் வாழ்க்கையில் முனை அளவும் விளங்காதே. எல்லாம் போனது என்பவர் வாழ்க்கை எல்முனை அளவும் விளங்காதே. சோர்ந்து விடாதே, சுணங்கி விடாதே, சுறுசுறுப்பை நீ தவற விடாதே. உடைந்து விடாதே, உருகுலையாதே, உள்ளத்தில் இருப்பதை வளராதே. உடைந்து விடாதே, உருகுலையாதே, உள்ளத்தில் இருப்பதை வளராதே. உழைக்க பிடிக்காத மனிதருக்கெல்லாம் உளர பிடிக்கும் மறவாதே. உழைக்க பிடிக்காத மனிதருக்கெல்லாம் உளர பிடிக்கும் மறவாதே. வியப்படையாதே, வாய் முழக்காதே, விந்தைகள் எதற்கும் மயங்காதே. வியப்படையாதே, வாய் விளக்காதே, விந்தைகள் எதற்கும் மயங்காதே. வியப்படையாதே, வாய் விளக்காதே, விந்தைகள் எதற்கும் மயங்காதே. வியந்து நிற்பது வீழ்ச்சியின் தொடக்கம், விளங்கி கொள்ள நீ தயங்காதே. வியந்து நிற்பது வீழ்ச்சியின் தொடக்கம், விளங்கி கொள்ள நீ தயங்காதே. பரிதவிக்காதே, உடைந்து விடாதே, உருகுலையாதே, உள்ளத்தில் இருப்பதை வளராதே. அடுத்தவர் செயல்களை வியந்து வாழ்வது அடிமை மக்களின் வரலாறு. அடிமையல்ல நாம், அறிவின் எழுச்சி, அதிர பறை அறைந்து நீ பாடு. அவனால் முடியும், இவனால் முடியும், உன்னால் எதுவும் முடியாதா? அவனால் முடியும், உன்னால் முடியும், என்னால் எதுவும் முடியாதா? அவனையும் இவனையும் எவனையும் கடந்து ஆக சிறந்ததை செய்தோடா. அவனையும் இவனையும் எவனையும் கடந்து ஆக சிறந்ததை செய்தோடா. பரிதவிக்காதே, சோர்ந்து விடாதே, துணங்கி விடாதே, சுறுசுறுப்பை நீ தவற விடாதே. உனக்குள் இருக்கிற திறமைகளுக்கு ஒருபோதும் நீ துரோகம் செய்யாதே. பயப்படாதே, பரிதவிக்காதே, வாழும் உலகென்று புலம்பாதே. புலம்பி புலம்பியே பொழுதை கழிப்பவனின் பக்கத்திலே போய் நிற்காதே. சோர்ந்து விடாதே, துணங்கி விடாதே, சுறுசுறுப்பை நீ தவற விடாதே. உனக்குள் இருக்கிற திறமைகளுக்கு ஒருபோதும் நீ துரோகம் செய்யாதே. அண்ணா, தமிழன்னாவே உழைப்புக்கு பேர் போனவன்னு பேர் இருக்கு. ஆமாம். இன்னைக்கு காலையிலேருந்து மாலை வரைக்கும் நல்லா வேலை செஞ்சுட்டு வந்து ரொம்ப அயர்வா தூங்கலான்னு நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த பாடலில் நீங்கள் தூக்கணுன்னு எல்லாம் சுறுசுறுப்பாக உட்காந்துட்டாங்க பாருங்க. ஆமாம். என்னென்ன சோர்ந்து விடாதே, சுங்கி விடாதே அப்படின்னு ஜெயபாஸ்கரனோட அந்த வரிகள் வந்து அயர்வடைந்தவர்களுக்கு வந்து ஒரு ஆமாம் வாழ்க்கையில் வந்து வேலை செய்யும்போது அதில் ஏற்படுற தும்பு வேறு. ஆமாம் வாழ்க்கையில் ஆனால் நம்ம தமிழன் பாருங்க வேலை செய்கிறதுக்கே பாட்டுலாம் வச்சுருக்கான். ஆமாம், நிறைய நடவு செய்யும் போது நடவு பாட்டு வச்சுருக்கான்.
உழவு தொழில் பண்ணும்போது உழவு பாட்டு வச்சுருக்கான். ஒவ்வொரு தொழில் சார்ந்த பாடல்களும் நம்ம தமிழிசையில் மட்டும்தான் இருக்குது. ஆமாம். அந்த வகையில் வந்து அயர்வடைந்தவர்களுக்கு ஒரு உற்சாகமூட்டுற வகையில் இந்த பாடல் வந்து என்னால் முடியாது அப்படின்னு உட்காரக்கூடாது. அப்படி உட்காந்துட்டுனா ஒன்று முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஆமாம். ஒருத்தன் ஒரு செய்யும்போது அதை பார்த்து வியக்கக்கூடாது. வியக்கலாம், அதாவது அதை பாராட்டலாம். வியந்துட்டு ஆகா அந்த மாதிரி பண்ண முடியாதோ அப்படின்னு என்ன அங்கேயே நீ தோற்று போயிடுறன்னு அர்த்தம். ஆமாம். அந்த இடத்த நம்ம விட்டு விடக்கூடாது. எங்கேயும் நீ சுணங்காத, சோர்வடையாத, உழைப்பவனை வந்து என்னைக்கும் வந்து மேலோங்கி இருப்பான். அங்கே பாருங்கள், மக்கள் பாருங்கள், அயர்வடைந்தவர்கள் கூட இப்போ எழுந்துச்சு உட்காந்துட்டாங்க இந்த பாடல் கேட்டோன்னு. இதோட தொடர்ச்சியாக நம்ம வந்து அடுத்து சகோதரி அமிர்தா அவர்களை வந்து ஒரு பாடலுக்கு அழைப்போம். வணக்கம். நீங்கள் இப்போ என்ன பாட்டு பாடுறதா இருக்கீங்க? மகாகவி பாரதியார் அவருடைய பாடல். இப்போ தான் அவர் ஒரு மலர்ச்சி உருவாக்குனாரு, அவரும் அதுக்கு பேர் போனவராச்சே. ஆமாம். இந்த நிகழ்ச்சியிலேருந்து நீங்கள் பாடுற பாட்டு என்ன பாட்டு? பாட்டோட பேர் சொல்லுங்கள். வீர திருவிழி பார்வையும். அங்கேயும் வீரம் இருக்குண்ணே. இந்த நீங்கள் பாட்டில் வீரம் இருக்குது, அங்கேயும் வீரத்தில் தான் ஆரம்பிக்குது. இந்த பாட்டில் வந்து பாரதியார் தமிழ்நாடு பெரும் புகழ் சேரணும் அப்படின்னு பாடியிருக்காரு. ஆமாம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு அந்த பாட்டு ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் பாடலில் எல்லாரும் கேட்டோம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களும் ஆர்வமாக காத்திருக்காங்க. பாடல். வீர திருவிழி பார்வையும் வெற்றி வேலும் மயிலும் என்னும் நின்று வீர திருவிழி பார்வையும் வெற்றி வேலும் மயிலும் என்னும் நின்று எந்த நேரத்திலும் என்னை காக்குமே அன்னை நீலி பராசக்தி தன்னருள் கரை ஓரத்திலே புனை கூடுதே கந்தன் ஊக்கத்தை என் உள்ளம் நாடுதே மலைவாரத்திலே விளையாடுவார் என்றும் வானவர் துன்பத்தை சாடுவார் வேடற்கனியை விரும்பியே தவ வேடம் புனைந்து திரிகுவான் தமிழ்நாடு பெரும் புகழ் சேரவே தமிழ்நாடு பெரும் புகழ் சேரவே தமிழ்நாடு பெரும் புகழ் சேரவே முனிநாதனுக்கு மொழி கூறுவான் சுடற்பாடு விடிந்து மகிழ்ந்திட இருள் பாரமலைகளை சீருவான் மறையேடு தரித்த முதல்வனும் குருவென்றிடமே புகழ் ஏறுவான் வீர திருவிழி பார்வையும் வெற்றி வேலும் மயிலும் என்னும் நின்று எந்த நேரத்திலும் என்னை காக்குமே எந்த நேரத்திலும் எம்மை காக்குமே எந்த நேரத்திலும் எம்மை காக்குமே. இந்த பாடலில் மகாகவி பாரதியார் வந்து வீர திருமகன் அப்படின்னு எவ்வளோ அருமையாக முருக பெருமான சொல்லியிருக்காங்க. வீர திருவிழி பார்வையும் வெற்றி வேலும் மயிலும் என் நின்று பாரதியாருக்கு முன்னாடியே இருக்கிறதா அவர் நம்புறாரு. ஆமாம். அவர் எல்லாரையுமே வந்து சீடனாக்குவார். ஆமாம். கடவுள்கள் எல்லாம் ஆமாம். குழந்தைய மாற்றிடுவார். ஆமாம். ரொம்ப வித்தியாசமான ஒரு மிகச்சிறப்பாக மாகவிஞன். ஆமாம். அமிர்தா வந்து ரொம்ப அழகாக அந்த பாட்டை பாடினாங்க. நல்ல ராகம் கூட அது. ஆமாம். நீங்கள் என்ன பாட போகிறீங்க? நான் வந்து இப்போது நீங்கள் ரெண்டு பேரும் வீரமாக பாடிட்டீங்கண்ணே. நான் வந்து இந்த நம்ம உலக இசைக்கு ஆதாரமாக வந்து நம்ம வந்து பன்முறை இப்போ ராகம்னு சொல்கிறோம்ல, நம்ம அதற்கு பழைய வடிவம் வந்து பண்ணுன்னு பேர். அது உங்களுக்கு தெரியும். அந்த பண் வந்து எந்த இலக்கியத்தை ஆதாரமாக வச்சதுன்னா தேவாரம். தேவார மூவர் மற்றும் மாணிக்க வாசகர் வந்து ஒரு பண்ணுக்கு முன்னாடி பாலைன்னு ஒன்று இருந்தது. அது நிலங்களோட அந்த நிலங்களுக்குரிய இசை வந்து அப்படியே மேற்செம்பாலை படுமலை எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. செம்பாலை படுமலை பாலை அப்படின்னு இதுதான் நம்மளுடைய அடையாளம். அடையாளம். தமிழர் இசைக்கான அடையாளம். மூத்த இசை பாலை பண் ராகம். ஆமாம்.
வருங்காலத்தில் இன்னும் இதை கூட சொல்லலாம், கர்நாடக செய்தின்னு சொல்கிறோம்ல, பழசு இல்லையா? கர்நாடகம்ங்கிறது வந்து கர்நாடக மாநிலத்திலேருந்து வந்த இசைங்கிறது கிடையாது. கர்நாடகங்கிற வார்த்தைக்கு பழமையானன்ற பொருள். அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த இசை பழமையான இசை தோன்ற இடம் வந்து தென்னகம். அப்போ வந்து இந்த மொத்தமாகவே 4 மாநிலத்தையும் சேர்த்து மாகாணங்களாக இருந்தது. தமிழ் தெலுங்கு, இப்போ கேரளா, கர்நாடகம் எல்லாம் சேர்ந்தே கர்நாடக மாநிலம்னு தான் பேரே இருந்தது. பழமையான அப்புறம் தான் சென்னை மாகாணம், அப்புறம் தான் தமிழ்நாடு அப்படிலாம் பேர் வந்தது. அப்புறம் பிரிஞ்சாங்க அவங்கெல்லாம். அதனால் கர்நாடக இசைங்கிறது வந்து பண்டைய தமிழ் இசை தான் அதுக்கு ஆதாரம். அதற்கு ஆதாரம் நம்ம தேவார பண்கள். அந்த தேவார பண்களில் வந்து நான் திருநாவுக்கரசர் பெருமான் அவர்கள் பாடிய கருவாய் கிடந்துன் கழலை நினைந்து அப்படின்னு துவங்க ஒரு பாட்டு திருவிருத்தம். அதை தொடர்ந்து ஒரு இனிமையான அவரை இயற்றி ஒரு பாடலை பாடலான்னு இருக்கேன். பாடலாமா? கருவாயான்னு என்ன விடைக்கிறீங்க? இல்லை இல்லை இல்லை, கருவாய் கிடந்து. கருவாய்னா உற்பத்தி பண்ண. ஆமாம், மகிழ்ச்சி. அதை பாடலாமா? கருவாய் கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையே கருவாய் கிடந்தும் கழலே நினையும் கருத்துடையே உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளா கருவாய் கிடந்தும் கழலே நினையும் கருத்துடையே உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளா திருவாய் பொலிய சிவாய நமவென்று திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தே திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தே தருவாய் சிவகதினி பாதிரி புலியூரனே தருவாய் சிவகதினி பாதிரி புலியூரனே தருவாய் சிவகதினி பாதிரி புலியூரனே தருவாய் சிவகதினி. குனித்த புருவமும் கோவை செய்வாயும் குமிழ் சிரிப்பும் கோவை செவ்வாயின் குமிழ் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றார் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும்
காண பெற்றார். இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றார். மணித்த பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தே. மணித்த பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தே. ரொம்ப அருமையாக பாடினீங்க. நன்றி. உங்கள் பாடலோட ஊந்துதல் தான் எனக்கு அடுத்த பாடலை பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த பாடலோட உந்துதல் தான் தமிழிசையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம். அது வந்து அடுத்து நீங்கள் பாட போகிறதுக்கும் ஒரு உந்துதலாக இருக்குன்னு அது ரொம்ப மகிழ்ச்சி. செந்தில், இப்போது நிறைய பாடகர்கள் நிறைய பாடுறாங்க. ஆனால் நீங்கள் இந்த தமிழிசையை வளர்த்த, அதாவது தமிழிசைக்குள்ளே முழுகினாங்கன்னா வேறு எந்த பாடலையும் பாட மாட்டாங்க. எனக்கு வந்து நான் கர்நாடக இசை இல்லை அதுக்குள்ளே ஒரு வட்டம் போட்டுக்குவாங்க. வட்டத்துக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு வெளியே வர மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், தாண்ட மாட்டாங்க. ஆனால் எல்லாத்தையும் உடச்செறிஞ்சு இதுவும் பண்ண முடியும், மற்ற இசையும் நம்மளால் பாட முடியும்னு எப்படி முடியுது உங்களுக்கு? இல்லை, எனக்கு தனிப்பட்ட முறையில் தமிழ் ஆர்வத்தினாலே மட்டும் இல்லை. நான் அது கர்நாடக இசை கல்லூரிகளில் படிச்சிருந்தாலும் நான் முழுமையான இசை நிகழ்ச்சி தமிழ் இசை நிகழ்ச்சி மட்டும்தான் பண்ணுறேன். பிறமொழி பாடல்கள் அவங்க மேலே எனக்கு இது கிடையாது, எதிர்ப்பு கிடையாது. என்னுடைய விருப்பம் என் இசையில் நான் பாடணும், என் மொழியை தட்டுங்களேண்ணா. ஏன்னா அவர்களுடைய இசையை நான் கேட்பேன். அவரோட தாய்மொழியை அவங்க போட்டுறாங்கன்னா என்னோட தாய்மொழியை என்னை விட்டால் வேறு யார் போட்ட முடியும்? ஆமாம், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. ஆமாம். இப்போ சகோதரியார் என்ன பாடம் இவங்க பாட போகிற பாடல் வந்து இனித்தம் உடன் எடுத்த பொற்பாதம் சொல்லிட்டு இவர் பாடினார். அந்த பொற்பாதம் நடனம் ஆடுறத கோபாலகிருஷ்ண பாரதியார் வந்து அவரோட பாடலை ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தி தமிழிசையை வளர்த்த சீர்காழி மூவர்களுக்கு அந்த பகுதியிலேயே வளர்ந்த மிகச்சிறந்த ஒரு இசைவாணர்கள் வந்து மாயவரம் வேதநாயகம் பிள்ளையும் கோபாலகிருஷ்ண பாரதியாரும். அதில் ரொம்ப முக்கியமானவங்க வந்து கோபாலகிருஷ்ண பாரதியார். இவர் வந்து அந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகள்னு சொல்லிட்டு தமிழில் அந்த கர்நாடக வித்வான்கள்லாம் வந்து அழுத்தம் திருத்தமாக சில கீர்த்தனைகள் பாடணும்னு சொல்லிட்டு அதை எடுத்து பாடுவாங்க. தமிழில் முதல் முறையாக இயற்றியவர் அந்த கோபாலகிருஷ்ண பாரதியார். அவர் இயற்றிய நிறைய பாடல்கள் வந்து தமிழிசையில் இருக்குது. அதில் நீங்கள் முக்கியமான பாட்டை பாட போகிறீங்க. நிறைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த தருணத்தில் நீங்கள் அந்த பாடின பாடல் உந்துதலாக இருந்தாலும் கனக சபை திருநடம் அப்படின்ற பாடலை ரொம்ப மகிழ்ச்சி. சுருட்டி ராகத்தில் பாடலான்றது. மகிழ்ச்சி. பாடலாம். கனக சபை திருநடனம் கண்டு கழித்து ஆனந்தமடைந்தேன். கனக சபை திருநடனம் கண்டு கழித்து ஆனந்தமடைந்தேன். கனக சபை திருநடனம் சனக சனந்தன முனிவர்கள் பாட, சனக சனந்தன முனிவர்கள் பாட, சதுர்முக தேவனும் தாளங்கள் போட, சனக சனந்தன முனிவர்கள் பாட, சதுர்முக தேவனும் தாளங்கள் போட, தினமும் 3000 பேர்களும் கூட தித்தோம் தோம் தகதோம் தோம் திமி தோம் தோம் தகிட தருகினதும் என்று கனக சபை தித்தோம் தோம் தகதோம் தோம் திமி தோம் தோம் தகிட தருகினதும் என்று கனக சபை திருநடனம் கண்டு கழித்து ஆனந்தமடைந்தேன். கனக சபை நந்தி பிருங்கி
அமரர் கொண்டாட கோபால கிருஷ்ண மத்தளம் போட ஆடிய பந்தி பந்தியாய் அமரர் கொண்டாட கோபால கிருஷ்ண மத்தளம் போட ஆடிய கனக சபை ஈதிரு நடனம் கண்டு கழித்து ஆனந்தமடைந்தேன் கனக சபை திருநடனம். கனகசபை திருநடனம் நல்லா பாடினீங்க, நன்றி. நல்லா பாடினீங்க, நல்லா ஆடுறதுக்கு நீங்கள் நல்லா பாடினீங்க, ஆமாம். மிகச்சிறப்பாக இருந்தது. இல்லை இந்த தத்துவம் தகதோம் அது தோம் தோம் தக தோம் தோம் தகிட்ட ததுங்கின தோம் என்று கனகசபை. ஒரு நாட்டிய நிகழ்ச்சியில் போய் நாங்கள் வந்து ஒரு நாட்டியத்தை வந்து பார்த்த மாதிரி இருந்தது நீங்கள் பாடினது. இந்த பாடல் கோபாலகிருஷ்ண பாரதி அவர்கள் சிவன் மேலே நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காரு. சிவன் வந்து நடனம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பெயர் போன ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு காரணத்தில் இவரோட நிறைய பாடல்கள் நிறைய இந்த ஜதியோடு தான் இருக்குது. அதனால் இந்த பாடல் வந்து இது மாதிரி பல பாடல்கள் இருந்தாலும் இந்த பாடல் என்னுடைய மனதுக்கு ரொம்ப நெருக்கமான பாடல். ஜதிங்கிறது வந்து வடமொழி சொல், அதில் வந்து தாளக்கட்டு நமக்கு சொல்கிறோம்ல, தாளக்கட்டு. அந்த இதுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் ஏதாவது கேள்வி கேளுங்க உங்களை, இந்த பாடல் பற்றி ஒரு கருத்து ஏதாவது கேட்கலாம். கேள்வி கருத்து ரொம்ப சிறப்பான பாடல். கோபாலகிருஷ்ண பாரதி பக்கத்து ஊருக்காரர், சிதம்பரத்துக்கு பக்கம். அந்த ஊர்லேருந்து அவர் பாடும் பொழுது சிதம்பரத்துலேருந்து ஐயனாரை வந்து நம்மளுடைய நடராஜரை வந்து அங்கேருந்த கூட கேட்டுட்டு ஆடி இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், அது என்ன அவர் அது புதிச்சு அது பாடுறது, ஆமாம், இருந்த இடத்துலேருந்து தொழுவுறது இருக்கு இல்லையா, ஆமாம். அவர் அங்கேருந்து பாடி இங்கேருந்து அவர் நடனம் ஆடி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். அதுவும் இவங்க சகோதரியார் வந்து பாடினது மிகச்சிறப்பாக இருந்தது. இந்த பாடலாசிரியர்களுடைய பேர் வந்து பாடலில் பொறிக்கிறதுக்கு பேர் முத்திரைன்னு ஒரு பேர் இருக்குது. இலக்கியத்தில் இந்த பாடலில் வகை இருக்குது. இதில் வந்து குறிப்பிட்ட ஒரு சில பாடலாசிரியர்கள் தான் அவரோட பாடல் எழுதின அவங்களோட பெயர்களை வந்து அந்த கீர்த்தனைகள் அந்த பாடல்களில் பேராக பொறிச்சிருக்காங்க. அது ஒரு விதத்தில் நல்ல செய்தி. நல்ல செய்தி. இவங்க தான் பாடினது, இவங்க தான் எழுதுனதுன்றத பாடும்போதே சொல்லாமல் சொல்கிறது அது. ஆமாம். ஆனால் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்களே இப்போது எழுதுனவங்க தன்னடக்கமாக பேரை எழுத மாட்டுறாங்க. ஆமாம், வேற யாராவது ஒருத்தவங்க நான் அந்த பாட்டை நான் அந்த பாட்டை பாடினேன்னு இப்படியே பாடிக்கிட்டு நம்ம ஆளுக்கு தெரிகிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு அது தப்பு. ஆமாம், அது ரொம்ப பாடுறவங்களுக்கு அடையாளம் கிடைச்சிரும். ஆமாம். ஆனால் அந்த பாட்டை எழுதின பாவலர்களுக்கு அடையாளம் நாம் சொன்னால் தான் தெரியும். அந்த இலக்கியத்தோட இசைக்கூறுகள் அப்படின்னு வரும்போது அதில் வந்து முத்திரைன்ற ஒரு வடிவம் இருக்குது. அதில் வந்து அந்த பாடலாசிரியரோட பேரே அந்த பாடல்லே இருக்கும். நம்ம ஆளுங்க சொல்ல மாட்டாங்கன்றதாலையும் முன்னோர்கள் வந்து ஐயோ நம்ம அது எழுதியாவது வச்சுட்டு போயிடுவோன்ட்டு நீங்கள் இப்போ அந்த முத்திரைகளை அந்த முத்திரை பாடின இடத்த நீங்கள் தனியாக பாடி காட்டுங்க. பந்தி பந்தியாய் அமரர் கொண்டாட கோபால கிருஷ்ணன் மத்தளம் போட ஆடிய. போதும், இனிமேல் இந்த பாட்டை கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடல எழுதலைன்னு யாரும் சொல்ல முடியாது. அவர் முத்திரை சொல்லிட்டு போயிட்டார் அந்த பாடல்லே. ஆமாம், மிகச்சிறப்பான ஒரு பாடல். ராகமுத்திரையும் கொடுத்துருக்காங்க அவரோட பெயர். ஒரு சில பாடலாசிரியர்கள் இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமானவர் கோபாலகிருஷ்ண பாரதியார். ஆமாம், அதான் தமிழிசை பாடல்களில் இது குறைவு தான். முத்திரை பதித்திருக்கிறது குறைவு. ஆனால் அது பதிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சில பாடல்களுக்கு பதிக்காமல் இருக்கிறது காரணம் என்னன்னா, ஒரு சிந்தனையை சுற்றி சொல்லும் பொழுது இதை நான் சொல்கிறேன் நீ ஏற்றுக்க அப்படின்னு. இது வந்து அவர் வந்து தற்பெருமையாகவும் சொல்லலை. அவருடைய இப்போ வந்து சிவகாம சுந்தரின்னு ஒரு கீர்த்தனை ஒன்று எழுதியிருக்காரு. அதில் வந்து பாலகிருஷ்ணன் சகோதரி யார அம்மாவே கடவுளே கடவுளையே என் சகோதரி நீ என்னை ஆதரி, பாலகிருஷ்ணன் சோதரி என்னை ஆதரி அப்படின்னு முடிச்சிருப்பாரு. சரிதான், அவரோட கருத்தை வந்து அவரோட ஒன்று பேரும் பதிவாயிடுச்சு அவருடைய. ஆமாம், இப்போ சொல்லாததுக்கு காரணம் என்னென்னா, ஒரு கருத்தை இப்போ நான் சொல்கிறேன்னும் போது ஒரு சிலர் ஒத்துக்குவாங்க, ஒரு சிலர் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் பேரை பதிக்காமல் இருக்கிறதுக்கு காரணமும் உண்டு. பாடல் வெற்றி பெற்று அது மக்கள்கிட்ட போச்சுன்னா அதுதான் தமிழிசைக்கான வெற்றி. அதனால் நம்ம ஆட்கள் என்னன்னுவாங்க, பெரும்பாலும் பாடல்கள் எழுதுகிற அந்த இடங்களில் பேரை பதிக்க மாட்டாங்க. இதுதான் காரணம். என்ன அவன் சொல்கிறது நான் கேட்குறது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதுக்காகவும் என்னவோ இருக்கலாம். நிறைய பேர் அந்த இதை பின்பற்றாமல் இருக்கிறதுக்கு கூட அது ஒரு காரணம் இருக்கலாம். இதில் அந்த முத்திரைங்கிற ஒரு இசை வடிவம் வந்து அதை பயன்படுத்தியிருக்கார் அவருடைய. நீங்கள் இப்போ
ஒரு பாடல் வந்து என்ன பாட்டு வழங்க போகிறீங்க அடுத்து? இப்போ முத்திரையை பற்றி பேசுனதால் இப்போ நான் முத்திரைக்குள்ளே வந்தாகணும். என்னென்னா நாட்டுப்புற பாட்டில் நிறைய முத்திரைகள் பதிக்கலை, யாரோ செவி வழியாக தான் வந்த பாடல்கள் தான். அப்படி வந்த நாட்டுப்புற பாடல்களில், தமிழிசை பாடல்களில் நான் நம்முடைய முன்னோர்கள், என்னுடைய குருநாதர் இவங்கெல்லாம் பாடி மேடைகள்லாம் அதை பரவ செய்த அந்த பாடலை நான் திரைக்கு வந்து ஒரு பாடலை பாடினேன். அந்த பாட்டை இப்போ பேசுகிறத விட கேட்டுடலாம். கேட்கலாம். அந்த உருண்ட மலை போரத்தில் உளுந்து காய போட்டிருந்தேன். அந்த உளுந்த குட்டி அள்ளு முன்னே, அந்த உளுந்த குட்டி அள்ளு முன்னே இந்த சண்டாலட்சி மயில இன்னைக்கு உரிமை சத்தந்தான் கேட்டதென்ன. ஏ ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்டே, எங்கெங்கே முட்டையிட்டே, எங்கெங்கே முட்டையிட்டே. நான் கல்ல துளைச்சி கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன். நான் இட்டது 4 முட்டை, பொறிச்சது 3 குஞ்சு. ஐயா நான் இட்டது 4 முட்டை, பொறிச்சது 3 குஞ்சி. அந்த 3 குஞ்சில் மூத்த குஞ்சுக்கிற தேடி 3 மலை சுற்றி வந்தேன். நடு குஞ்சுக்கிற தேடி 4 மலை சுற்றி வந்தேன். இளைய குஞ்சுக்கிற தேட புகையிலே 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 என்ன காணாங்குரத்தி மைய. ஐயா என்ன காணா குரத்தி மையே கண்டிருந்து கண்ணி போட்டா. என்ன காணாங்குரத்தி மயம் கண்டிருந்து கண்ணி போட்டா. ஏன் காலு 2 கண்ணிக்குள்ளே ரெக்க 2 மாரடிக்க, ரெக்க 2 மாரடிக்க, ரெக்க 2 மாரடிக்க. நாம் பெத்த மக்கா நாழுத கண்ணீர் ஆறா பெருகி, ஆன குளிப்பாட்ட குளமா பெருகி, குதிரை குளிப்பாட்ட ஏரி பெருகி, எருது குளிப்பாட்ட பள்ளம் பெருகி, பன்னி குளிப்பாட்ட. நாம் பெத்த மக்கா நாம் பெத்த மக்கா உங்களை பாதியில விட்டு நான் இப்போ பரலோகம் போறேனே போறேனே போறேனே. கம்பி முள் வேலிக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய தமிழின மக்களுக்கு ஒரு நாள் விடுதலை பெறும், ஈழம் மீண்டும் மலரும். அந்த மக்களுக்கான தலைவன், நம்மளுடைய தலைவன் மீண்டும் எழுவான் என்ற நம்பிக்கையோடு ஏ எழக்குருவி அணி எங்கி எழக்கூடாது, கத்துங்குருவி அணி கதறி எழக்கூடாது. எழக்குருவி அணி எங்கி எழக்கூடாது, கத்துங்குருவி அணி கதறி எழக்கூடாது. வலையன பெருங்கணம்மா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா. வலையன பெருங்கணம்மா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா. நொய் குருவியணி நொந்து அழக்கூடாது, சின்ன குருவியணி சிறுங்கி அழக்கூடாது. நொய் குருவியணி நொந்து அழக்கூடாது, சின்ன குருவியணி சிறுங்கி அழக்கூடாது. அழகனும் அறிவாளால் அந்த வலையினை அரு தெரிவோம். அழகனும் அறிவாளால் அந்த வலையினை அரு தெரிவோம். வலியும் 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 வேதனையோ வலியும் வேதனையோ வலியும் வேதனையோ
வலியும் வேதனையும் வரையோடு போயிடுச்சு, வாழ்க்கை என்னான்னு போராடி புரிஞ்சிடுச்சு. வலியும் வேதனையும் வரையோடு போயிடுச்சு, வாழ்க்கை என்னான்னு போராடி புரிஞ்சிடுச்சு. வாங்க பறந்திடுவோம் என் குஞ்சுகளா, வாங்க பறந்திடுவோம், வாங்க பறந்திடுவோம் என் குஞ்சுகளா, வாங்க பறந்திடுவோம், வாங்க பறந்திடுவோம் என் குஞ்சுகளா, வாங்க பறந்திடுவோம். ஜெயமூர்த்தி அண்ணா, நம்ம மண்ணோட ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருந்து கொண்டிருக்கிற வாழ்ந்த ஒரு தாயின் குமுறலை அப்படியே உலகுக்கு எடுத்து காட்டிருக்கீங்க இசை மூலமாக. மகிழ்ச்சி. அது வந்து அந்த பாவம், நீங்கள் பாடின அந்த உணர்ச்சி வந்து மிகச்சிறப்பாக இருந்தது. எல்லாருக்கும் ஒரு தழுதழுத்தது எங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே மனசு. அப்புறம் ஒன்று இணைச்சி பாடினீங்கல்ல, கம்பி வேலிக்குள்ளே சிக்கி தவிக்கிற நமது ஈழத்தமிழர்களுக்காக ஒரு நம்பிக்கை ஊட்டுற விதத்தில் மிகச்சிறப்பாக அந்த பாடலை பாடி முடிச்சிங்க. அது கூடிய விரைவில் அது நம்ம எண்ணங்கள் நிறைவேறணும். இது என்னென்னா, நாட்டு பாடல்களில் ஒரு காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லுவாங்க. ஆமாம். அடுத்த காலகட்டத்தில் வரும்பொழுது நாம் சேர்த்துக்கலாம். ஆமாம், அந்த பாடலோடு சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த வழிவகை விட்டு தான் பாடலெல்லாம் தொகுதி கொடுத்தாங்க முன்னோர்கள்லாம். அதனால் இப்போ நமக்கு இருக்கிற முக்கியமான நம்ம சமகாலத்தில் உள்ள நமது முக்கியமான பிரச்சனை, நமது வீட்டு பிரச்சனைகளை விட ஒரு உணவு பிரச்சனையை விட அடிப்படை வாய்ந்த ஒரு பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை, இது வாழ்நிலைக்கான மனிதனுக்கான ஒரு அடிப்படை பிரச்சனை, தமிழனுக்கான ஒரு அடிப்படை பிரச்சனை. இல்லை, மனிதனுக்கு. ஆமாம், தமிழனுக்கு மட்டுமா, அது மனிதனுக்கு. இப்போ இன்னைக்கு தமிழன் இந்த நிலையாச்சுன்னா தமிழனால நமக்கு, ஆமாம், நாளைக்கு இன்னொருத்தவனை அந்த மாதிரி நடக்காதுன்றதுக்கு என்ன நடக்கக்கூடாது. தமிழனுக்கு நடந்தாலும் தான் அடுத்த மொழி பேசணும் உலகம். நம்ம வந்து இது எச்சரிக்கை விட்டுரும். ஆமாம், இது எல்லாருக்கும் நடக்கும், அதனால் கவனமாக இருக்காது. எங்களுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்றதான் சொல்கிறோம். ஆமாம், மிகச்சிறப்பாக அந்த உணர்வுபூர்வமாக இருந்தது. இந்த பாடல் வந்து மண்ணோட கலந்த ஒரு பாடல்ல. இந்த பாடலை வந்து யார் இயற்றினான்னு யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. ஆமாம், அது வந்து நாட்டுப்பாட்டு. இது வந்து எனக்கு செய்தி அறிஞ்ச வரைக்கும் எல்லார் ஊர்லேயும் பெரியவங்கெல்லாம் பாடுற ஒரு பாடல். குறிப்பாக வந்து மதுரை பக்கத்தில் இருக்கிற பழனி பக்கம், அந்த பக்கத்தில் இருக்கிற பகுதியிலேருந்து அந்த பாட்டு வந்திருக்கு. அது எனக்கு குறிப்பாக யாருன்னு சொல்ல முடியல. ஆனால் அது வந்து எஸ்.ஏ. பெருமாள் தோழர் அவங்க தான் அது வந்து எடுத்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து தான் நாட்டுப்புற பாடல்கள் வந்திருக்கு. அதில் வந்து டாக்டர் கே. குணசேகரன் அவர் நிறைய பாடி அதை பிரபலப்படுத்திருக்காரு. அவர் புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு யாரோட பாடல் இதுன்றத, நாட்டுப்புற பாடல். அதன் பிறகு எஸ்.ஏ. பெருமாள் இதற்கடுத்து எழுதியதுன்னு அவரே பதிவு பண்ணியிருக்காரு. அதன் பிறகு இப்போ நம்ம திரைக்கு இந்த பாடலில் மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது, அதுக்கு பிறகு உமாபதினு நம்ம நண்பர் சகோதரர் இந்த பாடலை பாடுறதுக்கு என்னை சேர்த்து விட்டவர், இந்த பாடலை அறிமுகப்படுத்தினவர். அவர் ஒரு நாள் அந்த வரிகள் எழுதியிருப்பார். நொய்க்குருவிய நீ நொந்து அழக்கூடாது. நொய்க்குருவின்னா நொய்யரிசி சாப்பிட்ற குருவி, அதை குழந்தை. நொய்க்குருவியை நீ நொந்து அழக்கூடாது, சின்ன குருவியை நீ சினுங்கி அழக்கூடாது, அழகெனும் அறிவாளால் இந்த வலையினை அறுத்தெறிவோன்றார். அறுத்தரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுதான் நம்மளுடைய ஈழம். மிக சிறப்பான ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பாடல். இந்த பாடலுக்கு அப்போ வந்து சொந்தம் கொண்டாடுறது வந்து நிறைய அனைத்து தமிழர்களுமே நம்ம வந்து சொந்தம் கொண்டாடுறோம். ஆமாம்மா, இது மக்களுக்கான பாடல், மக்கள் இசை. அதனால தான் நம்ம எல்லா மக்கள் இசை மேடையில் இந்த பாடல் நீங்கள் ஏம்பாட்டு கிடையாது. ஆமாம், மக்கள் பாடல். இந்த அருமையான பாடலை வந்து இந்த மேடையில் வழங்குவதற்கு நமக்கு உற்சாகமூட்டிய வாய்ப்பு கொடுத்த நம்ம மக்கள் தொலைக்காட்சிக்கும் மக்கள் இசை நேயர்களுக்கும் நம்ம வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். இது மாதிரியான பாடல்களை கேட்டு ஆதரவு கொடுக்கும்போது இன்னும் நிறைய பாடல்கள் உருவாகும். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அடுத்து இப்போ வந்து மிகச்சிறப்பாக இந்த சுற்றை நம்ம அழகாக பாடி முடிச்சிருக்கோம். எல்லாருமே தன்னோட பங்கை நிறைவாக செஞ்சுருக்காங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இன்றைய நிகழ்ச்சியினை நாம் இதோடு நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம். மக்கள் வணக்கம்.